செயினை கழட்டிடுச்சு பார்த்தீங்களா? கழட்டிட்டு ஃப்ரீயாக படுத்துக்குச்சு. எல்லோரும் பெல்ட்டெல்லாம் எப்படி போடுறாங்கன்னு தெரியல. அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக தானே இருக்கும். விலங்குகளெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறணும். அது பாதுகாப்புக்குன்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் அது அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க தெரியல. மியா மியான்னு என்னை கூட்டிகிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு அம்மா கூட விளையாடிட்டே தூங்குற மாதிரி விளையாடும் கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு முன்னால். என்னடி தாங்கும்? ஓகே ஓகே. அப்புறம் சொக்குசு பில்லோவில் போய் ஜம்முன்னு படுத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு பில்லோ வேணுமாக்கும்? செல்லக்கொட்டிக்கு கண்ணை அடித்து பேசுது பாருங்க. ஆமான்னு சொல்லும் பாருங்க. இப்போ கண்ணுலேயே பேசும் பாருங்க. ஏண்டி தங்கம், பில்லோ வேணுமாக்கும் படுக்கிறதுக்கு? நீ நல்ல பிள்ளையாமலடி, செல்ல பிள்ளையாமலடி. காதை அசைக்குது பாருங்க. தங்க பிள்ளையாமலடி. அழகு குட்டிக்கு தூக்கம் வருதாடி தங்க கோட்டி. செல்லப்பிள்ளை டைகர் குட்டிமா. என்னடி தங்கம், தூக்கம் வந்துச்சு பிள்ளைக்கு. சரி பார்த்துக்கோ. படுத்துக்கோடா, தூக்கம் வரதில்ல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் விளையாடு. என்னடி தாங்க குட்டி, தூக்கம்தான் வருது, சொக்குதுல. என்ன பண்ணுது உனக்கு? என்ன பண்ணுது? என்னம்மா பண்ணுது? நீ வா படுத்துக்கோ. நீ வா, நீ வா படுத்துக்கோடா. படுத்துக்கோ, நீ வா படுத்துக்க தங்கம். என்னடிம்மா தங்கம், வா படுத்துக்கோங்க. வா படுத்துக்கோ. இந்தா என்ன யோசனை பலமாக இருக்குது? என்ன யோசிக்கிறீங்க? வாங்க இங்கே பாடுங்க, வாங்க. டயர்டாக இருக்கா? டயர்டாக இருக்காடி தங்கம்? டயர்டாக இருக்க செல்லம்? கண்ணை அசைக்கிறீங்க? சரி சரி, ரெஸ்ட் எடுங்க, வாங்க. கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறம் விளையாடு. தூங்கி எழுந்தீன்னா சரின்னு சொல்லுது பாருங்க. கண்ணா செய்விலையே, பேசுகிறதெல்லாம் புரியும். படுத்துக்கொடி தாங்க கொத்திமா. பாய் சொல்லிடலாமா? பாய் சொல்லிடலாமா? ஓகே பாய், குட் நைட் சொல்லிடு.